அதில் ரொம்ப அழகாக கொண்டு வருவார் பாருங்க. அதை யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்கிற காரியத்தை கவனிங்க. 2 அதிகாரம் 24. ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல, நல்லா கவனிங்க எல்லாரும். ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வேலை இருக்குல்ல, நீங்கள் வர சொல்லுங்க. நீங்கள் வேலையே பாருங்க. ஏன்னா பிசாசும் வேலை தான் பார்ப்பான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம். எங்கள் ஓனர் விட மாட்டார்ல, நீங்கள் உங்கள் ஓனர் பின்னாடியே நில்லுங்க. ஆனால் ராகா அப்படின்னா வேலையை தூக்கி போட்டு வந்துடுவான். அடுத்த வேலை பார்த்துக்கலாம். கடைசி வரை அவிசுவாசத்திலே சாகத்தான் போகிறீங்களா, இல்லை கிரியையுள்ள விசுவாசம் செய்ய போகிறீங்களா? பின்னாடி இருக்கிறவங்களுக்கு விளங்குதா என்ன விசுவாசம்? எங்கள் ஓனர்கிட்ட நீங்கள் பேசுங்க. ராகா மட்டும் சொல்லியிருந்தா இந்த 2 பேருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சு, உயிர் போச்சு. நீங்களா சம்பாரிச்சு கொடுப்பீங்க சாப்பிட்றதுக்கு? மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல, எதனாலே? ஏன் தெரியுமா? ஆண்டவர் மோசமான பாவிகளையும் ஆட்டோ சங்கரையும் ராகாப்பையும் தெரிந்து கொள்கிறாங்க. இவங்க தான் நன்றியோட வேலை செய்வாங்க. அல்லேலூயா. நான் பாஸ்டர் மீட்டிங்லாம் போகும்போது நிறைய பாஸ்டர் சொல்லுவாங்க, நான் சபையை உடைச்சேன், எத்தனை பாஸ்டர் ரோட்டில் அடிச்சிருக்கேன், அழுவாங்க. ஆனால் அவன் தான் ஏன் ஊழியம் செய்கிறான், அவன் தான் ஊழியம் செய்கிறான். பவுல்கிட்ட கேட்டு பாருங்க, அவன் தான் கிரியை செய்கிறான். ஆண்டவருக்கு கிரியை செய்கிறத பவுல் பாக்கியமாக நினைக்கிறான், பாக்கியமா. ஆனால் இங்கே நம்ம எப்படி நினைக்கிறோம்? அப்போ இங்கே கவனிங்க, அடுத்த வசனத்தில் பாருங்கள். ஆமாம், அடுத்த வசனத்தில் அப்போ அந்தப்படி ராகாப் என்னும் வேசியும், இங்கேயும் பாருங்கள், அங்கேயும் வேசின்னு தான் எழுதியிருக்கார். அவர் வேற ஆள், எபிரேயர் எழுதினவர். யாக்கோபு இங்கே வேற ஆள், இவர் எழுதுகிறார். தூதர்களை ஏற்றுக்கொண்டு வீட்டில் இப்போ மச்சில் உட்கார வச்சுருக்காங்க. இராணுவத்துக்கு சொல்லியாச்சு அவங்க போயிட்டாங்கன்னு, ஆனால் மச்சில் தான் உட்காந்துருக்காங்க. அவங்க போன பிறகு இவர் அழகாக முடிச்சிட்டார், வேறு வழியாக அனுப்பி விட்டுட்டாங்கன்னு. ஆனால் உண்மையான நிலவரம் என்ன தெரியுமா? வேறு வழியாக போனதை விட ராகா வீட்டு ஜன்னல் வழியாக தான் போனாங்க. அல்லேலூயா. ஏன்னா உள்ள போயிட்டா வெளியே வரவே முடியாது. யார் வீடாவது திறந்து கொடுத்தா மட்டும்தான் ஜன்னல் வழியா. ஆனால் யாக்கோபு வேறு வழின்னு எழுதிட்டாரு. ஆனால் அன்னைக்கு ராகா வீட்டு ஜன்னலை உடைச்சாங்க, கயிறு கட்டி இறக்குனாங்க. யார? அந்த 2 பேர். அந்த 2 பேர் பேரை ஏன் போடலேன்னு கேட்டிங்களா? நீங்கள் நோட்டீஸ் அடித்து ஒட்டிடுவீங்க. அதனால் அவங்க 2 பேர் பேர் வேணாம். நீங்கள் அவன் 2 பேர் கூட சாமி ஆக்கினாலும் ஆக்கிடுவீங்க. அதனால் ஆண்டவர் அந்த 2 பேர் பேரை எழுதலை. நல்ல கவனிங்க எல்லாரும். இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், யோசுவா அனுப்பின 2 பேர் விசுவாசியா அவிசுவாசியா? விசுவாசி. கண்டிப்பாக பயங்கரமான விசுவாசியை தான் யார் அனுப்பியிருப்பா? ஆமாம். ஏன்னா மோசே 12 பேரை அனுப்புனார், அதில் 2 பேர் தான் யோசுவா காலேப். அப்போ யோசுவா 2 பேரை அனுப்புகிறாருன்னா யோசுவா காலேப் மாதிரி அனுப்பியிருப்பார். ஒரு 2 பெஸ்ட் டிக்கெட்டு. ஆனால் அந்த டிக்கெட்டே பயந்து போயிருக்கு. ராகாப் என்ன சொல்லுது தெரியுமா? பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை. நீங்கள் செங்கடலை கடக்கும் போதே எரிகோ உடஞ்சி விழுந்துருச்சு. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அந்த 2 பேர் பேசியிருப்பாங்க, நமக்கே விசுவாசம்டா. இந்த அம்மா சர்ச்சில் அப்படி அம்மாக்கள் எழும்பணும், பாஸ்டருக்கே விசுவாசம் பேசணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் இருக்கார், மரணத்தில் பேசணும். நான் தானே சொன்னேன், சாகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி நாங்கள் முதல்வர் டீச்சரை பார்க்க போகும்போது அவங்க எந்திரிக்கும் போதே ப்ரைஸ் பண்ணுறாங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம். சில நாட்களில் இறந்துட்டாங்க. அதெல்லாம் எனக்கு ஆண்டவர் நம்ம ஓட்டத்தில் எப்படி விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணுங்கிறத எனக்குள்ள இருக்க ஆவியானவர் சொல்கிறார். பாரு அவங்க எவ்வளவு ப்ரைஸ் பண்ணுறாங்க. திரும்ப முடியல, ஒரு வாரத்தில் என்னமோ இறந்துட்டாங்க. நாங்கள் போய் திரும்ப முடியல, எந்திரிக்க முடியல. அப்பா ஸ்தோத்திரப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம். இவங்கெல்லாம் இயேசு அணுவாக ருசிச்சவங்க. அப்படி ஒரு ஆள். இந்த அம்மா 40 வருஷமாக தவம் கிடக்கா இந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துறதுக்கு.